இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நமது பங்கிலேயே இதுவரை பல இடங்களில் அன்னையினுடைய பெருமையை போற்றி அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி இன்னும் கூட நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவரிடம் வேண்டி வருகிறோம். இந்த ஒரு சின்ன பகுதியிலே அன்னைக்கு நாம் இவ்வளவு சிறப்புகளை செய்கின்றோம் என்றால் உலகெல்லாம் அன்னையின் பிள்ளைகளாகிய அனைவருமே அவருக்கு வணக்கத்தையும் மரியாதையையும் செய்த நன்மைகளுக்கு நன்றியும் இனி விரும்பி வேண்டுகிற எண்ணங்களுக்காக அவரிடத்திலே விண்ணப்பங்களை நாம் வைத்திருக்கிறோம். தாய் சிறந்த கோயில் இல்லை என பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் கிறிஸ்து இயேசு தனது அன்னைக்கு செய்திருக்கிறார். பிறப்பு முதல் இறுதி நாள் வரை அவரை போற்றி உயர்த்தி மகிமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக மோட்சத்தில் இருக்கிற எல்லோருக்குமே மூவொரு கடவுளும் இன்க்ளூசிவ் அவர்கள் எல்லோருக்குமே அரசியாக இருக்கிற மேலான அருளை இறைவன் இந்த தாய்க்கு தந்திருக்கிறார். தாயினுடைய துணையை தேடி வந்திருக்கிற நாம் அனைவரும் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் முதலாக நன்றி கூறுவோம். அடிப்படையாக அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். மாதாவை ஏதோ ஒரு காட்சி பொருளாக புதுமைகள் செய்கின்ற தாயாக மட்டும் பார்த்து நமக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்றுக் கொள்வதோடு நின்று விடாமல் அந்த அன்னையிடம் காணப்பட்ட பல்வேறு நற்குணங்களை நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஆண்டவருடைய தூதர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக விசுவாசத்தை எடுத்துரைக்கிற நற்செய்தியாளர்களாக வாழ இந்த பலியிலே வரம் கேட்கிறோம்.